உடம்பெடுத்ததோ உடம்புயிர் எடுத்த போது உருவமேது செப்புவே உடம்புயிர் இறந்த போது உருவம் இறப்பதில்லையே மூச்சுடர் வட்டமே சக்கரமாம் அதன் முக்குநுனியில் கழுமுனையாம் அச்சுடர் வட்டத்தில் இருந்தவனே குரு ஆனந்தனந்தியம் ஞான பெண்ணே குரு ஆனந்தனந்தியம் ஞான பெண்ணே அண்ணாமலை போராட்டமெல்லாம் முடிஞ்சு போச்சு. அண்ணங்க ஆலடியே சொர்க்கம்னு நினைச்சு இங்க வந்துட்டியாதாயி? உனக்கு சொர்க்கம் இது இல்லதாயி, அந்த பரமனோட வாசல். நீ ஆசையா ஏத்துக்கிட்ட தாலிக்குரியவ சதிகாரன்னு சொன்ன கேட்டையாதாயி? உன்ன சுத்தி சுத்தி சதியுருவுகள் சுத்திக்கிட்டே இருக்குதுன்னு சொன்ன கேட்கலையதாயி? புகுந்த வீட்டுக்கு போனா பிறந்த வீடு தரநாசமா போகும்னு சொன்ன நீ கேட்கலையதாயி? உந்தாலி பழகூறு போட்டு ஏலமா போயிட்டு இருக்குதுன்னு சொன்ன நீ பேசாம இருந்துட்டு அவள நீ மனுஷவாசத்தை நெருங்க நெருங்க அது உன்னை விட்டு தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கும். ஏன்னா நீ அந்த கோயிலுக்கு சொந்தக்காரி, அந்த அண்ணாமலையாரோட திருப்பாதத்துக்கு சொந்தம். இந்த ரத்த பாசத்தை எல்லாம் விட்டுட்டு அண்ணாமலை பாதாயி நீ இங்க இருக்க கூடாது. அண்ணாமலை வா. என்ன எங்க வர சொல்ற? எதுக்கு வர சொல்ற? சொந்தம் வந்தெல்லாம் அண்ணன் தம்பி 2 குழந்தைகளை என் வயிற்றுல பிறந்த குழந்தைய விட்டுட்டு என்ன வர சொல்லி எதுக்காக இப்படி சித்திரவதை பண்ற? அவன் எழுதுன எழுத்த நான் எப்படி மாத்தி சொல்ல? அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. என்ன சுத்தி இருக்கிறவங்களுக்கு நான் ஆதரவா இருக்கேன். அவங்கள விட்டுட்டு என்ன எங்க வர சொல்ற? அதெல்லாம் வர முடியாது. இது கலியுக அண்ணாமலை. நீ நினைக்கிற மாதிரி நடக்காத அண்ணாமலை. ஏன் நடக்காது? நான் சாகர வரைக்கும் அண்ணனோட கால் அடியில கிடப்பேன். அது வரைக்கும் அவர் இருந்தா தானே அண்ணாமலை. அண்ணன் அண்ணன் உயிரோடு இருக்கணுமே தாயி. நீ சொன்ன ஒவ்வொரு அபசகரமான வார்த்தையும் என் குடும்பத்தை கொள்ளுது. என் மேல உயிரை வச்சிருக்கிற அண்ணனோட உயிரை பறிக்க போறியா? என்ன பயமுறுத்துறியா? இனி என்ன? நீ என்ன? நீ ஒரு நல்ல சக்தியா தீய சக்தியா? ஒரு நல்ல செய்தி உன்னால சொல்ல முடிஞ்சதா? எப்பவுமே சுடுகாட்டை பத்தி ஞாபகப்படுத்துற ஒரு கொடூர நீ போய்கிறது போய்கிறது. நான் கொடூரன் இல்லதாயி, சுடுகாடு காவல் கொண்ட ருத்ரனோட சேவகன். நீ சாதாரண பெண்ணில்லதாயி, மகா சக்தி.
சக்தி அண்ணாமலை, மகா சக்தி அண்ணாமலை, நீதான் சக்தி. அண்ணாமலை, அசைக்க முடியாத விதியோட முட்டி மோதி உன் அண்ணனை அனுப்பி வச்சிடாத அண்ணாமலை. அனுப்பி வச்சிடாத தாயி. இல்ல, என் அண்ணனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அவர் இருக்கிறதுனால தான் நான் இருக்கேன். அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அப்புறம் நான் உயிரோட இருக்க மாட்டேன். அண்ணாமலை, என் கையில என்ன இருக்கு? எல்லா சக்தியும் இருக்கிறது உனக்குள்ளதான் தாயி, உனக்குள்ளதான். உன்னோட ஒரு வார்த்தையில இருக்கு. உன் அண்ணனை காப்பாற்ற வேண்டியது நான் இல்ல தாயி, நீதான் அண்ணாமலை.